ரீசெண்ட் டேஸில் மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆகுது. OnePlus 11 மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஃபீச்சர்ஸ் சிலது புதுசாக இருக்க மாதிரி இருந்தது, சில ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி OnePlusோட பழைய மொபைல்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது கேமரா வைஸ் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. சரி, இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlus 11 மொபைலில் மேக்ரோ கேமரா செப்பரேட்டாக வந்து கொடுக்க கிடையாது. இதில் இருக்கக்கூடிய அல்ட்ரா கேமரா யூஸ் பண்ணியே மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்றாங்க. அதில் ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சைடில் 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் ஆட்டோ மேக்ரோ ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ கேமராவை ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ மேலேயே மேக்ரோன்னு காட்டும். நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ வந்து மேக்ரோ ஃபோட்டோவை எடுத்துக்க முடியும். ஸோ கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். இதை விட பெட்டராக மேக்ரோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஒரு கேமரானால முடியும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஆட்டோ ஃபோக்கஸோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 48 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷனோட வரனால ஜஸ்ட் மேலே இருக்க இந்த ஒரு 3 டாட்டை மட்டும் கிளிக் பண்ணிட்டு ஹை ரெஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் பாட்டம்ல மெயின் கேமரால இருந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நீங்க மேக்ரோ போட்டோ எடுக்கணும் அப்படின்னா மொபைல் எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆகிற அளவுக்கு கிட்ட கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு ஒரு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இது மேக்ரோ போட்டோவாகவும் இருக்கும். அதே சமயம் 48 மெகா பிக்சல்ல ஹை ரெசல்யூஷன்ல இருக்கு. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலுமே மேக்ரோவே இன்னும் ஜூம் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டியா நிறைய டீட்டெயிலிங் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா போட்டோஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு செப்பரேட் ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த OnePlus 11ல பார்த்தீங்க அப்படின்னா வீடியோக்கு எடுக்கிறதுக்குமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைடில் அப்பச்சர் ஐக்கான் இருக்கும். அதை மட்டும் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் பிளர் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அப்படின்றத கஸ்டமைஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் வீடியோவோட கம்பேர் பண்ணி பாருங்க பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு பிளரா இருக்கு அப்படின்றது. இது வந்துட்டு ஷார்ட்டாகவும் ரொம்ப க்ளோஸராக நின்று வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்குது. ஆடியோ ரெக்கார்ட்லையுமே வந்து ஸ்மார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஆடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது ஸ்மார்ட்னு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மொபைலில் வந்துட்டு இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் திருப்பி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோவில் ரெக்கார்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் பேசுனீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேட்கும், ரைட் சைடில் பேசுனீங்கன்னா ரைட் சைடில் கேட்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஜூம் பண்ணுற இடத்த டார்கெட் பண்ணி அங்கே உள்ள ஆடியோவை மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இதனால் ஜூம் பண்ணுற இடத்துல என்ன பேசுகிறாங்கன்றதும் கிளியராக கேட்குற மாதிரி இருக்கும். விண்ட் நாய்ஸ் அதிகமாக இருந்தாலும் கூட அதையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மல் ஃபோட்டோ மோட் இல்லாமல் ப்ரோ மோட் ஆப்ஷன் இதில் இருக்குது. மோஸ்ட்லி இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே இந்த ஒரு ப்ரோமோட யூஸ் பண்ணி இந்த ஒரு ட்ரிக்கை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க. அதாவது சுற்றி இருக்க இடம் எல்லாமே பிளர்ராக இருக்கும். ஒரே ஒரு வண்டி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோ மோடில் நம்மளே வந்து பண்ண முடியும். இதுக்கு இந்த ப்ரோ மோடு போய்க்கோங்க. இந்த ப்ரோ மோடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த இடம் ஃபோக்கஸ் ஆகணும், எவ்வளோ ஐஎஸ்ஓ இருக்கணும், சட்டர் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்ட்டு டிஎஸ்எல்ஆரில் பண்ணுற மாதிரியே இது பண்ணிக்க முடியும். இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் ப்ரோ மோட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோக்கஸ் வந்து ஆட்டோவில் இருக்கும். அதை மேனுவலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்ன வேல்யூ இருக்கோ அதில் வச்சிருங்க. நெக்ஸ்ட் சட்டர் ஸ்பீட் ஆட்டோவில் இருக்கும். அதை 1/30 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஐஎஸ்ஓவை பொறுத்த வரைக்கும் பிரைட்னஸ் எந்த அளவுக்கு வேணுன்றதை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு வண்டியை ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம்னு முடிவு பண்ணிங்கன்னா அந்த வண்டி எந்த வேகமாக போதோ அதே வேகத்திலே உங்கள் கையை மூவ் பண்ணிவிட்டு போகிற ஃபாஸ்ட்லேயே கேப்சர் மட்டும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கும். இது ஒரு ஃபோட்டோவில் வந்துட்டு நல்லா வராது. நிறையா ஃபோட்டோ ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தான் 1-2 ஃபோட்டோ வந்து ரொம்பவே நல்லா கிளியராக உங்களுக்கு இந்த மாதிரியான இமேஜ் கிடைக்கும். நான் எடுத்ததுலேயே இந்த லாரி தான் டெக்ஸ்ட் எல்லாமே கிளியராக தெரிகிற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ரோ மோடில் ஜேபிஜின்னு நார்மலாக இருக்கும். அதுக்கு பதிலாக ரான்னு கொடுத்து ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மங்கலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் போட்டு கொஞ்சம் எடிட்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணி ஃபோட்டோவை நல்லாவே பூஸ்ட் பண்ண முடியும். இந்த மொபைலில் இருக்க 3வது கேமரா போர்ட்ரேட் டெலிலென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் நீங்கள் நார்மலை விட 2x அளவுக்கு ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலாம். இதை நார்மலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரியான போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். நார்மலாக 1xல எடுக்கிற ஃபோட்டோவுக்கும் இந்த 2xல எடுக்கிற ஃபோட்டோவுக்கும் பார்த்தீங்கன்னா பிளர் எஃபெக்ட் மட்டுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1xல எடுக்கும்போது நிறைய ஒய்ட் ஏரியா வந்து கவர் ஆகும். அது அந்த அளவுக்கு வந்துட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்காது. அதுவே இந்த 2x டெலிஃபோட்டோவில் எடுக்கிறோம் அப்படின்னும் போது பேக்ரவுண்டும் பிளர் எஃபெக்ட் கிடைக்கும். ரொம்ப ஒய்ட் ஏரியா கவர் ஆகாமல் இருக்கனால அந்த ஃபோட்டோ இன்னுமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தெரியும். நார்மலாக அந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். அண்ட் அதே மாதிரி இதில் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்கனால ஃபோட்டோட கிளாரிட்டியுமே அடி வாங்காமல் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டான அவுட்புட் கொடுக்குது. மற்றவங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைலை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே கொஞ்சம் தலைகீழாக மொபைலை ஹோல்டு பண்ணுங்கள்.
டோட்டலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லைட் ஹவுஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது எந்த அளவுக்கு வியூ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பாருங்க. அண்ட் குறிப்பாக இது நான் நைட் மோடில் எடுத்தேன். நைட் மோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த OnePlus 11 மொபைலில் ஃபில்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணும்போது பார்க்குற விதம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இந்த நைட் சிட்டி அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஹாலிவுட் படத்துலலாம் கலர் கிரேடிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலில் பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுத்தது. இன்னைக்கு நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் விண்டேஜ் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பேன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷலான மோடு இருக்கு. இது முழுக்க முழுக்க டிசைன் பண்ணது இந்த ஹேசில் பிளேட் அவங்க டிசைன் பண்ணது தான். இந்த மோடில் எடுக்கும்போது பேனோரமிக் ஃபோட்டோ 65:24 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நல்ல ஒரு லாங்கான ஃபோட்டோ எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு நெகட்டிவ் இருக்குது, அது அப்படியே டெவலப் பண்ணி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வருது. இந்த ஃபோட்டோ நார்மலாக ஒரு ஃபில்டரில் பிளாக் அண்ட் ஒயிட் பண்ண மாதிரி இல்லாமல் நாய்ஸ்லாம் ஆட் பண்ணி உண்மையாலுமே அந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எப்படி இருக்குமோ அதே ஒரு ஃபீல் அழகாக கொடுக்குது. OnePlus 11 பொறுத்த வரைக்கும் 3 கேமராலையுமே வந்துட்டு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுது. அதுலேயும் கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன வருஷத்தை விட இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. இதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 13 சேனல் அக்யூ ஸ்பெக்ட்ரம் லைட் கலர் ஐடென்டிஃபையர் இருக்குது அப்படின்றாங்க உள்ள. இது இருக்கனால இன்னுமே பெட்டரான நல்ல கான்ட்ராஸ்ட் லெவல் அக்யூரேட்டான கலர் அவுட்புட்டோட ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்குது. இந்த லாங் எக்ஸ்போஸ் மோடு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரோ மோட் யூஸ் பண்ணி நம்ம செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். பட் டிஃபால்ட்டாக செப்பரேட் ஆப்ஷனாக கொடுத்தது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. மூவிங் வெஹிக்கிள் ஆப்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வேகமாக மூவ் ஆகும்போது அந்த லைட்டிங்கை மட்டுமே வந்து ட்ராக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான ஃபீல்டில் சில ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் குறிப்பாக லைட் பெயிண்டிங்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பட் இதில் சிம்பிளாக ஒரு ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி லைட்னிங் பண்ணிங்க அப்படின்னாலே பார்க்குறதுக்கு இந்த மாதிரியான சில சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாவில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் போயிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் போடுற ஃபோட்டோவில் அப்படி நின்று என்னடா இது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டில்ட் ஷிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட்டாக சென்டர் ஏரியா மட்டும் ஃபோக்கஸாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் வந்து அப்படியே பிளர்ராக இருக்கும். இந்த மாதிரியான சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கும்போது டார்கெட்டடாக அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தெரியும் போது எல்லாருக்கும் ஒரு ஐ கேட்சியாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். நார்மலாக எடுக்கிறத விட ஃபுட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சன்செட் ஆகிற ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபோட்டோவில் போய் பிரைட்னஸ் லெவலை கம்மி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிளாக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்காது. அதுவே ப்ரோ மோடில் போயிட்டு சட்டர் ஸ்பீடை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னாலே கலர் டோனு உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ லைவாகவே உங்களால் ஒரு பெட்டரான ஃபோட்டோ அந்த சன்செட்டில் எடுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரோ மோடு அதுக்கு பாசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மோடை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனில் தான் எல்லாருமே எடுப்போம். அது வந்து ஆல்ரெடி பிராண்டே வந்து கலர் கிரேடிங் பண்ணி கொடுக்குறனால அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக இருக்காது. பட் உங்களுக்கு வேணுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காகவே ஃபிலிம் மோடு கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட மொபைலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ வீடியோ மோடுன்ற ஆப்ஷனுமே இருக்கும். இந்த மோடில் போனீங்க அப்படின்னா ஃபோக்கஸ்லாம் நம்ம டிஎஸ்எல்ஆரில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் அதே மாதிரி சட்டர் ஸ்பீடு எவ்வளோ வேணும், ஐஎஸ்ஓ எவ்வளோ வேணும் அப்படின்றதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹைலைட்டாக இருக்கிறது இந்த லாக் மோடு. இதை எனேபிள் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இதை விட கேவலமான வீடியோ யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேவலமாக இருக்கிற வீடியோவை கலர் கிரேடிங் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பரான அவுட்புட்டில் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய வீடியோ மோட்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் அவுட்புட் கொடுக்காது. ஸோ இன்னைக்கு பார்த்தா OnePlus 11ஓட இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.